சூப்பராட்டு ஹோட்டல் சுவையில் காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாக்கெட்டு காளான் வாங்கியிருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு நல்லா இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயங்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பெரிய தக்காளினா 1 போட்டுக்கோங்க, சின்ன தக்காளினா 2 தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. வதக்கி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வரமல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம காளானை போட்டு ஃப்ரை பண்ணிவிடணுங்க. காளானையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. புதினா தலை, மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாடை போதிலையும் மஷ்ரூமை நல்லா வேக விட்டுடணுங்க. வேக விட்டுட்டு அப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கிடணும். அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரிசியை. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. லெமன் சாரும் கொஞ்சோண்டு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பா.